Hello friends, welcome to Ask Recipes. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பிரெட் பீஸா செய்கிறதுக்கு 10 நிமிஷம் கூட ஆகாது, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்லைஸ் பிரெட் எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் டொமேட்டோ கெட்சப் இல்லைனா பிட்ஸா சாஸ் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி டொமேட்டோ கெட்சப் தான் சேர்த்துருக்கேன். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு மேலே திரும்ப ஒரு ஸ்பூன் மைனஸ் சேர்த்துக்கலாம். மைனஸ் சேர்க்குறப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இப்போது ஒரு லேயர் சீஸ் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி துருவின மொசரல்லா சீஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் சீஸ் ஸ்லைஸ் கூட சேர்க்கலாம். இதுக்கு மேலே திரும்ப ஒரு ப்ரெட்டை வச்சு சீல் பண்ணி விட்டுருங்க. இப்போது திரும்பவும் இதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் டொமேட்டோ கெட்சப் இல்லைனா பிட்ஸா சாஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது ஒரு லேயர் மொசரல்லா சீஸ் சேர்த்துக்கலாம். இப்போது இதுலேயே உங்களுக்கு ஃபேவரட்டான வெஜிடபிள்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. நான் வெங்காயமும் குடமிளகாவும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பன்னீர் பிடிக்குன்னா பன்னீர் கூட இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம், சூப்பராக இருக்கும். திரும்ப ஒரு லேயர் மொசரல்லா சீஸ் சேர்த்துக்கோங்க, நல்லா சீஸியாக இருக்கிறதுக்காக. லாஸ்ட்டாக அரை ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மிக்சட் ஹர்ப் சேர்த்துக்கோங்க. நான் ஆரிகானோ சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் மைக்ரோவேவில் வைக்கிறீங்கன்னா கரெக்டாக 1 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பேனில் தான் செஞ்சு காமிக்க போகிறேன். பேனை ஒரு 5 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணிவிடுங்க. கேஸை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ப்ரெட்டை வச்சுருங்க. இது பக்கத்துலேயே ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக ஐஸ் க்யூப்ஸ் வச்சுக்கோங்க, டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகிறதுக்காக. இது மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி பண்ணுறதுனால நமக்கு அடியில் கரிஞ்சி போகாமல் இருக்கும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ப்ரெட் பாருங்கள், நல்லா சூப்பராக சீஸ்லாம் மெல்ட் ஆகி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான பிரெட் பீஸா ரெடி ஆகிடுச்சு. இது செய்ய 5 நிமிஷம் தான் ஆச்சு, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.